ஏரோப்ளைன் போட்டோம். இன்னைக்கு சனிக்கிழமை, ஓகேங்களா? நீங்க இந்த வீடியோவை எப்போ பாக்குறீங்க அப்படின்னு தெரியல. இப்ப சனிக்கிழமை நான் பேசுற டைம் வந்து பாத்தீங்கன்னா மணி 6:17. இருட்ட போகுது. 6:18 ஆயிடுச்சு. சனிக்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதி. அதாவதுங்க இன்னைக்கு வந்து செம ஹெவி ஒர்க்கு. சாதாரண வேலை இல்லை. காலையில என்ன பண்ணேன், 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினவன் தாம்பரம். ஃபர்ஸ்ட் தாம்பரம் போயிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நியூ பெருங்களத்தூர், புது பெருங்களத்தூர் போயிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திரும்ப தாம்பரம் வந்து திரும்ப தாம்பரத்துல இருந்து திருவேற்காடு போய் திருவேற்காடுல இருந்து திரும்ப கிண்டி வந்து இப்ப கிண்டி பக்கத்துல என்ன பண்றேன், ஏரோப்ளைன் சத்தம் கேட்டுச்சு பாத்தீங்களா, மீனாம்பாக்கம் பக்கத்துல நிக்கேன். இதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும், திருவேற்காடு போயிட்டு திருவேற்காடு யார்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போனோம். எப்படியும் ஒரு 8 மணி ஆயிரும். அதாவதுங்க இன்னைக்கு உண்மையிலே ஒரு மிராக்கல். என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எங்க போனேன், தாம்பரம் போனேன் அப்படின்னுட்டு. தாம்பரத்துல அந்த லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா, என்ன நான் ஏதோ பொய் சொல்றேன் அப்படின்னு கதை விடுறேன்னு நீங்க நினைக்கக்கூடாது இல்லையா. என்ன, சாமியார் தோட்டம், கஸ்தூரிபாய் நகர். ஆமா, சாமியார் தோட்டம், கஸ்தூரிபாய் நகர், வெஸ்ட் தாம்பரம், சென்னை 6,45,000. இந்த லொக்கேஷன் தான். போயிட்டு பெருங்களத்தூர் போயிட்டு திரும்ப என்ன பண்றேன், இங்க வாரேன். போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற அந்த லொக்கேஷன்ல 2 ஹிந்து மத கோயில்கள் இருக்கு. திரும்ப நான் பெருங்களத்தூர் போயிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா, அதாவது அதை முடிச்சுட்டு நான் எங்க போனோம், பூந்தமல்லி போய் திருவேற்காடு போனோம். அங்க லேட் ஆகும். என்ன ஆண்டவரே பண்றது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட என்ன பண்றேன், ஒரு ஜபத்தை பண்ணிக்கிட்டு நின்று சாப்பிட கூட நேரம் இல்லையா, எங்க போய் சாப்பிட அப்படின்னுட்டு என்ன பண்றேன், பைக்ல வந்து வாரேன். நான் சொல்ற அந்த தாம்பரம் லொகேஷன்ல பாத்தீங்கன்னா 2 ஹிந்து மத கோயில்கள்ல அன்னதானம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அங்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஏகப்பட்ட கோயில்கள்ல அன்னதானம். அது என்ன, இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் தெரியல, ஆடி என்ன விசேஷம் தெரியல, மத்தியானம் இன்னைக்கு ஏகப்பட்ட கோயில்கள்ல அன்னதானம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் தாம்பரத்தை முடிச்சுட்டு திரும்ப எங்க போனோம், ஹைவேஸை பிடிச்சி அந்த ரிங் ரோடை பிடிச்சி நான் வந்து பூந்தமல்லி போய் திருவேற்காடு போனோம். இடையில எங்கேயும் சாப்பிடவும் முடியாது, சாப்பிடக்கூடியதுக்கு அது ஒரு டைட்டான ஒரு ஷெட்யூல் வேலை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்து மத கோயில் பக்கத்துல அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போலாமா வேண்டாமா, இங்க போய் சாப்பிடலாமா யோசிச்சுக்கிட்டே நிற்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா கையை பிடிச்சி தரன்னு உள்ள எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க, உட்கார வச்சு சாப்பிடு தம்பி அப்படின்னுட்டு வயிறார சாப்பாடு கொடுத்து. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், ஏமா எனக்கு வேலை இருக்குமா, இதோ பாருங்க நோட் ரிபப்ளிக் எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கு, கவர்மெண்ட் சீல் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கொண்டு போய் நான் போய் கொடுக்கணும் பாத்துங்க, இந்த பேப்பர் எல்லாம் கொண்டு போய் ஆபீஸ்ல ஒப்படைக்கணும். அது கிடைக்காயா ஆபீஸு, சாப்பாடோட என்னையா உனக்கு வேலை முக்கியம், வாயான்னு என்ன பண்ணாங்க, நல்ல பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா என்னை கூட்டு போய் உட்கார வச்சு வயிறார சாப்பாடு கொடுத்தாங்க. எல்லாரோட அன்னதானம் கோயில் வாசல்ல. அப்புறம் எண்ணூர் கோயிலுக்கு போனேன், அந்த சைடாக தான் திரும்ப போனோம். அங்கேயும் கூப்பிட்டாங்க, வாங்க வாங்க சாப்பிட்டு போங்கன்னு ரோட்ல போறவங்க எல்லாம் பிடிச்சி என்ன பண்றாங்க, இல்லைங்க நான் அங்க சாப்பிட்டேங்க, எங்க கையை மோந்து பார்த்து அனுப்புறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரு அந்த இடத்துல, என் பசியை தீர்த்த அந்த ஹிந்து மதத்துல இருக்கிற நண்பர்கள் இல்லையா. சரி, இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்றவங்க, வேலை விஷயமா ரவுண்ட் அடிக்கிறவங்க, நின்று சாப்பிட கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க, இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு, அந்த கேப்ல தான் வீடியோ பேசலான்னு பேசுறேன். என்ன கைமாறு பண்ண போறோம், பல பேரோட பசி ஆத்துறாங்கல்ல இந்து மத நண்பர்கள். வரி கொடை வரி அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள துட்டு கலெக்ட் பண்ணி ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் புடிச்சு போட்டு கட்டாயப்படுத்தி என்ன பண்றாங்க, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்து ஊத்துவாங்கல்ல கட்டாயப்படுத்தி, போலியோ சொட்டு மருந்து, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ரோட்ல போறவங்களை புடிச்சு இழுத்து உட்கார வச்சு சோறு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அது எனக்கு என் பசி ஆத்திருக்காங்க, நான் கட்டாயம் என்ன பண்ணுவேன், தாம்பரம் அந்த, சரி அது என்னோட இது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க கிறிஸ்தவ
தேவாலயம் திருச்சபையில உள்ளவங்க, நீங்களும் இதே மாதிரி உங்களோட சபையில வெளியே அண்டாவை வச்சு ரோட்ல போறவங்க வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அந்த வீடியோவை என்ன பண்ணுங்க, எனக்கு அனுப்புங்க. எப்ப நாங்க தான் சாப்பாடு போடுறோமே, நீங்க கேட்ட மூடிக்கிட்டுல போடுறோம், கேட்ட மூடிக்கிட்டு உள்ள சர்ச்சு வளாகத்துக்குள்ளேயும் சர்ச்சுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு தின்னுபுட்டு, அக்கா பிரியாணி நல்லா இருக்கா, முட்டை கூட ஒன்று முட்டை வை போட மாட்டோம்ல பிரியாணிக்கு, தயிர் பச்சடி வைக்கவா, வெங்காயம் வைக்கவா, ஆனியன் வைக்கவா. நான் அந்த முறையை சொல்லலை. இன்னைக்கு நான் தாம்பரம் கஸ்தூரிபாய் நகர் தானே சொன்னேன், அந்த அட்ரஸ் என்ன சொன்னேன். நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்க அந்த ஏரியால போய் விசாரிச்சு பாருங்க. சாமியார் தோட்டம் கஸ்தூரிபாய் நகர், அந்த ஏரியால போய் விசாரிச்சு பாருங்க. 2 இந்து மத கோயில்ல இன்னைக்கு அன்னதானம். அங்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஏகப்பட்ட கோயில்கள்ல அன்னதானம் ரோட்ல வச்சு. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ரோட்ல வச்சு போறவங்க வரவங்களுக்கு பசி ஆத்துங்க. அந்த மாதிரி வீடியோ எனக்கு வந்து அனுப்புங்க. அப்ப அதுக்கு பெரிய பட்ஜெட் ஆகும். ஆமா, இன்னைக்கு அவங்க பண்ணது வந்து பெரிய பட்ஜெட் தான். ஏன்னா போறவங்க வரவங்க எல்லாருக்கும் வாழையில போட்டு அந்த ரோடையே பிளாக் பண்ணி வடை பாயாசம் விருந்து, அது ஏதோ உங்க கல்ச்சர் போல இருக்கு, இந்த மாதிரிதான் கொடுக்கணும் அப்படின்னுட்டு. நீங்க அந்த மாதிரிலாம் கூட பண்ண வேண்டாம். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், வெறும் சாம்பார் அண்டாவை வெளியே தூக்கி வச்சு ஒரு தட்டு, பேப்பர் தட்டு வச்சு என்ன மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்றவங்க, ஏழைகளை தேடி போய் ஸ்லம் ஏரியாவில் போய் வியாதியோட இருக்கிறவன், வேலை வெட்டிக்கு போக முடியாதவங்க, கை கால் உடல் உறுப்பு நீக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களை கூட தேடிலாம் போய் கொடுக்க வேண்டாம். அவங்கவுங்க சர்ச்சு வாசல்ல என்ன பண்ணுங்க வச்சு, சும்மா, அது பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது, ஒரு 5000 ரூபாய் கூட ஆகாது. நம்ம பிரியாணி போட்டாதான் 30,000 40,000 நம்மளுக்குள்ள சோத்தை திங்கிறதுக்கு. ரோட்ல போறவங்களுக்கு கொஞ்ச நேரம் வைங்க. அப்போ நம்ம சர்ச்சை பார்த்து இன்னொரு சர்ச்சில் வைப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபன சபைகள்ல பண்ண மாட்டாங்க, ஓப்பனா சொல்றேன். ஏன்னா ஸ்தாபன சபைகளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கமிட்டி, மூப்பர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணணும், பாஸ்டர் கிட்ட பர்மிஷன். பாஸ்டர் டம்மியா தான் இருப்பாரு, சும்மானாலும் பாஸ்டர் பெற சொல்லுவாங்க. பாஸ்டர் கிட்ட போனா அவர் ஏரியா சேர்மன் கிட்ட கேட்கணும் பாரு, ஏரியா சேர்மன் கிட்ட கேட்டோம்னா அவர் பிஷப்பு கிட்ட பர்மிஷன் வாங்கணும் பாரு, அப்புறம் போலீஸ் பர்மிஷன் வாங்கணும். போலீஸ்கார ஐயாக்கள் சாப்பாடு வெளியே வச்சு கொடுக்குறதுக்கு சோத்துக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இருந்தாலும் இல்லாத பில்டப் என்ன பண்ணுவாங்க, ஒரு பயம் பண்ண மாட்டான் இந்த ஸ்தாபன சபையில. ஆனா பெந்தேகோஸ்தே நீங்க பண்ணலாம். பெண்டிகாஸ்டல் நீங்க யாருக்கிட்டையும் அப்ரூவல்லாம் வாங்க தேவையில்ல, பிஷப்பு கிட்ட போய் அப்ரூவலுக்கு நிக்க தேவையில்ல, ஏரியா சேர்மன் கிட்ட போக தேவையில்ல. நீங்க அண்டாவை தூக்கி வெளியே வச்சீங்கன்னா போலீஸ்கார ஐயாக்களே என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஒரு வாய் வந்து சாப்பிட்டு போவாங்க. இந்து மதத்துல இருக்கிற நண்பர்கள் அந்த அண்டாவை உங்க கூட சேர்ந்து தூக்குவாங்க. உங்க திருச்சபை நடக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு வாய் சோறு தின்ன அந்த உப்பு, அந்த நன்றிக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. அந்த மாதிரி பண்ணுன திருச்சபைக்கு என்ன பண்றேன், ஒரு மைக்கு, ஒரு ஸ்பீக்கரு, ஒரு ஆம்பிளிஃபையர் இப்போதைக்கு வாங்கி கொடுங்க, சரிங்களா? அது போக தொடர்ந்து அந்த மாதிரி நீங்க எந்தெந்த சபைகள்லாம் பண்றீங்களோ பெந்தேகோஸ்தே சபையில மாசம் உங்களுக்கு ஒவ்வொரு எந்தெந்த ஏதோ ஒரு அதுக்கு நான் ஸ்பான்சர் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சீரியல் பல்பு, குண்டு பல்பு, அந்த மாதிரி தம்பிமார்கள் இருக்காங்க. மைக்கு, ஆம்பிளிஃபையரு, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா சர்ச்சிலுமே நீங்க ஆம்பிளிஃபையர் வச்சிருப்பீங்க, மைக் இருக்காது. அன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர் வந்து கைலாங்கடையில வந்து உடஞ்சு போன அந்த ஆம்பிளிஃபையர், மைக் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாரு. அந்த மாதிரி சபைகள் எத்தனையோ பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி சபைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், பிளஸ் உங்களோட திருச்சபையில வந்து இந்த சபையில இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ப்ரொமோட் பண்றேன், இலவச ப்ரொமோட். நீங்க எனக்கு ஒரு வாய் சோறு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த வீடியோ வியூஸ் கம்மியா தான் போகும். அந்த ஏரியாக்காரங்க பார்ப்பாங்கல்ல. இப்ப தாம்பரம், சேலையூர், கிண்டி, கே நகர், வியாசர்பாடி, பூந்தமல்லி, அந்த ஏரியாக்காரங்க பார்ப்பாங்கல்ல. ஓ, அப்ப இந்த யூடியூப் சேனல்ல வந்துச்சுப்பா, இந்த சர்ச்சு நல்ல சர்ச்சா, இங்கதான் ஆவியானவர் இருக்காரு, உண்மையான இயேசு கிறிஸ்து இங்கதான் இருக்காரு, சாப்பாட்டுல இருக்காரு. உங்க திருச்சபைக்கும் கூட்டம் வரும், ஓகேங்களா? என்கிட்ட ஸ்பான்சர் இருக்காங்க. மைக்கு, ஆம்பிளிஃபையரு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் கொடுக்கறதுக்கு, இலவசமா கொடுக்கறதுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா தந்துருவாங்க தம்பிமார்கள். அந்த மாதிரி தம்பிமார்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி உங்க திருச்சபைக்கு, நம்ம திருச்சபை சாப்பாடு போடுற திருச்சபையெல்லாம் நம்ம சபை, வெளியே தூக்கி அண்டாவை வச்சு ரோட்ல போற வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுங்க. நம்ம சபையை பார்த்து இன்னொருத்தர் பண்ணட்டும். அந்த சபைக்கு
நான் தம்பிமார்களை சொல்லி அந்த மாதிரி நான் சொன்னேன்னா எத்தனை லட்சத்துக்குனாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மைக்கு, ஆம்பிளிஃபயர், ஸ்பீக்கருன்னு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. தொடர்ந்து பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா? டன். என் நம்பரை ஓட விடுறேன். இனி வரக்கூடிய காலத்துல அண்டாவை தூக்கி வெளியே வச்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? சனி. இன்னைக்கு என்ன கிழமை? சனி. இப்ப அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயில் போனீங்கன்னா இஞ்சி கருவேப்பிலை போட்டு இளஞ்சூடா தாளிச்ச தயிர் சாதமும் ஓட்ட போட்ட உளுந்த வடையும் கொடுப்பாங்க. ரெண்டுத்துலயும் வாங்கிக்க. ஒண்ணு உனக்கு, ஒண்ணு எனக்கு. சீக்கிரம் போ, தீந்துற போகுது. இன்னைக்கு என்ன கிழமை? சனி. இப்ப அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயில் போனீங்கன்னா இஞ்சி கருவேப்பிலை போட்டு இளஞ்சூடா தாளிச்ச தயிர் சாதமும் ஓட்ட போட்ட உளுந்த வடையும் கொடுப்பாங்க. ரெண்டுத்துலயும் வாங்கிக்க. ஒண்ணு உனக்கு, ஒண்ணு எனக்கு. சீக்கிரம் போ, தீந்துற போகுது.